பொறிச்சு பழக யார்கிட்ட வர
எஸ் எஸ் இன்ஸ்பெக்டர் துரையா, இப்போ நீங்க தேசத்தின் ஜீவநாடியான சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்கிற பிரதிநிதி ஆயிட்டீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. உன்னுடைய வருங்கால சேவை மகத்தான வெற்றி பெறட்டும். நம்ம பொறுத்தவரையில கடமைதான் நமக்கு கடமை. நாம நம்ம கடமையை எந்த அளவுக்கு சீரா செய்கிறோமோ அந்த அளவுக்கு கடவுளை வழிபட்ட பலனும் பயனும் கிடைக்கும். சாதாரண மனுஷனா இருந்த என்ன அந்த துள்ள அதிகாரியா மாத்தி வச்ச உங்களுக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய வார்த்தைகளை நான் வேத வாக்கா எடுத்துக்கிறேன். என் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் என் கடமையில இருந்து நான் தவறவே மாட்டேன். இது உறுதி. வெரி வெரி துரை, சேர்வராயன் மலைப்பகுதியில மறுபடியும் கொள்ளக்காரங்க அட்டகாசம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு தகவல் வந்திருக்கு. அதனால உன்னுடைய பொறுப்புல ஒரு ஸ்பெஷல் போலீஸ் போர்ஸை அங்க அனுப்ப போறோம். அதுக்கான உத்தரவு இருக்குது. நாளைக்கே நீ சோலையூர்ல சார்ஜ் எடுத்து. சோலையூருக்கு நான் போலீஸ் அதிகாரியா? என்னால நம்பவே முடியல சார். சின்ன வயசுல எங்க அண்ணன் கேட்ட கனவெல்லாம் இந்த அளவுக்கு நிறைவேறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் தெய்வமா வணங்குற எங்க அண்ணனுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வச்சேன். தெய்வத்தின் தெய்வம் சார் நீங்க. நல்லவங்க ஆசை எல்லாமே நடக்கும்பா. ஆனா நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு செயல்ல சுயநலம் கலந்துடக்கூடாது. இது எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும். துரை, கடமை, சேவை, தியாகம் இதெல்லாம் தான் உன் வாழ்க்கையினுடைய லட்சியமா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஜமீன்தார் ஐயா, அன்னைக்கு நான் இங்க வேலை செஞ்சப்போ உங்களை எப்படி பார்த்தனோ அப்படியேதான் இப்போ இருக்கீங்க. சொகுசான கட்லு, பூ தூவன மெத்த, ஈமச்சாராயம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில மாறுதலே இல்லை. ஆனா நானு திருடனா, கொள்ளக்காரனா? என்ன வேணும்? பணம் தானே வேணும். அதுக்காக நான் இங்க வரல. பிள்ளைகளுக்கு வந்த உங்க கமலாவை என் தம்பிக்கு பொண்ணு கேட்கணும். கொள்ளக்காரன் தம்பிக்கு ஜமீன்தார் பொண்ணுக்கு கல்யாணம். கேட்க உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் நடக்காது. பாவம், இந்த சின்ன விஷயத்துக்காக ஏன் சூரியனை தசமாத்துறீங்க? ஜமீன்தார், நீங்க எங்க குடும்பத்துக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் என் தம்பிக்காக அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு நான் உங்க முன்னால வந்து நிக்கிறேன். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், வாழ துடிக்கிற அந்த 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைங்க. பணத்துல உங்க அளவுக்கு என் தம்பி இல்லாட்டி போனாலும் இன்னைக்கு அந்தஸ்துல அவன் ஒரு போலீஸ் அதிகாரி. இன்ஸ்பெக்டர் தம்பிக்கு கொள்ளைக்கார அண்ணன் பொண்ணு கேட்க வந்திருக்கிறார். நல்ல காரியத்தை நல்ல விதமா பேசி முடிக்கலான்னு வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. ரங்கா, இப்ப நான் என்ன செய்யும்? உன் தம்பிக்கு கமலாவை கொடுக்கணும், அவ்வளவுதான். நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன், நீங்க என்ன கொஞ்சம் கூட மதிக்க. இப்ப துப்பாக்கியை பார்த்ததும் உயிர் மேல உள்ள ஆசைக்குனால ஒரே நிமிஷத்துல உங்க முடிவை மாத்திட்டீங்க இல்லையா? துப்பாக்கி மேல சத்தியமா சொல்லுங்க. இந்த துப்பாக்கி மேல சத்தியமா சொல்றேன், கமலாவை உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சத்தியமா? சத்தியமா. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யுங்க. சத்தியம் தவறு நீங்க இந்த துப்பாக்கி நெருப்பக்கத்தை தவறாக கல்யாணம் தள்ளிக்கு உங்களை சத்தியம். என்னங்க? இளையூர் ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும் கல்யாணம் உடனே ஏற்பாடு செய். என்னங்க இது சிறிய வளர்ச்சி பூனை வேலை கொடுக்குற மாதிரி? சொன்னதை செய். நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா கொடுத்துருக்கீங்க? ஏற்பாடு செய். ஏன் இந்த கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா முடிவு செஞ்சுட்டாங்க? இந்த சமயத்துல நீங்களும் கை வச்சுட்டீங்களே. உங்களை தவிர இந்த வீட்டுல வேற யாரு இருக்காங்க எனக்கு? அம்மா கமலா, வாதத்துக்கு மறந்து இருக்குது, ஆனா பிடிவாதத்துக்கு ஏதுமா மறந்து? நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், அவனவன் செய்யற பாவத்துக்கு அவனவன் அனுபவிக்கிட்டமா வேணும். கடவுள் ஒருத்தர் இருக்கா இல்லையா, அவன் நம்புமா, அவன் ஒரு நிச்சயமா நல்லபடியா தம்மா வச்சிருப்பான். தங்கத்தோடு விருந்து சாப்பாடு நினைச்சு துப்பாக்கிய கோட்டை விட்டு உனக்கு செய்தி தெரியுமா? இந்த நாடகத்தை கல்யாணம் கிளியூர் ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும். கிளியூர் ஜமீன்தாருக்கும் கமலாவுக்கும் கல்யாணமா?
இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். கல்யாணம் மூஞ்சிய பாரு மூஞ்சிய ஏன் இவ்வளவு நேரம்? போ தெரியாம அக்காங்க அமர பாருங்களா சார். போ போ அக்கா, இங்க என்ன செய்யற? போ வெளியே போய் வரவங்களா சொல்லி. சொல்லுமா, நீ இஷ்டப்பட்டு தான் இந்த கல்யாணம் நடக்குதா? இல்ல பெரிய மனுஷன், சின்ன புத்தி. ஐயோ ஐயோ,